எலிசாவின் நாட்களிலே பெரிய பஞ்சம் உண்டாகுது. பஞ்சத்துல 2 ஸ்திரீகள் வந்து நின்று ராஜாவுக்கு முன்னாடி கத்துறாங்க. என்ன கத்துறாங்கன்னா, ராஜாவே இப்படி இருக்கு, எங்க 2 பேருக்கு ஒரு டீல் இருந்துச்சு. என்ன டீல்னா, இன்னைக்கு ஒரு பிள்ளைய, அதாவது 2 பேருக்கும் ஒரு பிள்ளை இருக்கு. இன்னைக்கு என் பிள்ளைய சமைச்சு சாப்பிடலாம், நாளைக்கு உன் பிள்ளைய. அதே போல நேற்று என் பிள்ளைய சமைச்சு 2 பேரும் சாப்பிட்டோம். இன்னைக்கு உன் பிள்ளைய கூடனா கொடுக்க மாட்டேங்கிற ராஜாவுன்னு. ராஜாவுக்கு அப்பதான் அந்த சீரியஸ்னஸே, தேசம் இந்த அளவுக்கு பஞ்சத்துல போயிட்டான்னு சொல்லி வஸ்திரத்தை கிழிச்சிட்டு ஒரு பக்கம் எலிசா மேல கோவம். எப்பவுமே நீங்க பார்த்துருக்கோங்க, எங்க பிரச்சனை வந்தாலும் எல்லாருக்கும் தேவ பிள்ளைங்க மேலதான் கோவம் வரும். ஆமே, அதாவது தேவன் மேல இருக்கிற கோபத்தை அவங்க யார்கிட்ட காட்டுவாங்க? அது போதாதாங்க, நீங்க அவருடையவர்கள் என்பதற்கான அடையாளம். அதான் உலகம் உங்களை பகைச்சதுன்னா அது என்ன பகைக்குது? என்ன பகைச்சனால உங்களை என்கிட்ட யாருமே பேச மாட்டாங்க. ஆண்டவா ஒப்பு கொடுத்தேன்னு இதுக்கு பாடினேன். ஒப்பு கொடுத்து அப்படிதான் என்கிட்ட யாரும் பேசல. பேதுருவே என்கிட்ட பேசாம அந்த கூட்டத்துல வந்திருந்து அவரை அறியேன்னு சொல்லிட்டு இருந்தான். அப்படிதான். ஆமே, பஞ்சம் வந்ததும் எலிசா சொல்றாரு, ராஜாவே, ராஜா கிட்ட போய் சொல்லுங்க, நாளைக்கு, இன்னைக்கு நீ புலம்பிட்டு இருக்கிற நாளைக்கு இந்த நேரத்துல ஒரு கோதுமை வந்து 2 ராஜாக்கள் 7:1 கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. நாளை இந்நேரத்தில் சமரியாவிலே வாசலிலே 1 மரக்கால் கோதுமைமா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் கோதுமைமா வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல். நாளைக்கா? இந்த நேரத்திலயா? உடனே ராஜாவுக்கு என்ன கையிலாக கொடுக்கிற ஒருத்தர் இருப்பான். ராஜா ரதத்திலிருந்து இறங்கும் போது கை கொடுக்கிறவர், எல்லாத்துக்கும் கை கொடுக்கிறார். அவன் சொல்றான், கர்த்தர் வானத்தின் மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி, கர்த்தர் வானத்தின் மதகுகளை உண்டாக்கினாலும். உடனே நம்ம எலிசா இருக்கார்ல, மொட்டை தலையான்னு சொன்னதுக்கு என்ன கரடி இறக்குனாரா சிங்கத்தை இறக்குனாரா? கரடி இறக்குன ஆளு. அதுவும் எலியாவுக்கு ஆவி 2 மடங்கு சாதாரண, அதனாலதான் 2 கரடி. இது நடக்குமா? நல்ல வேளை எலிசாவை மட்டும் சகரியாட்ட அனுப்பி, நான் கிழவனா இருக்கிறேன், சாவு நீ போ, அவ்வளவுதான் சொல்லிட்டு போயிருப்பார். ஆமே, இது நடக்குமா? உடனே எலிசா, நடக்கும், ஆனா நீ அதை காண்ப. நல்ல வேளை கர்த்தர் நமக்கு தந்த. ஆமே, இது நடக்கும். வேற என்னங்க கேட்டான், இது நடக்குமா? அப்ப இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆண்டவர் வந்து நம்ம நிலைமையை பார்த்து தான் நமக்கு வார்த்தையை தரார். அதுல நீ வந்து அவரை கேள்வி எழுப்பிடாத. இது நடக்குமான்னு கேட்கறது வேற, ஒரு வானத்தின் மதகுகளை திறந்தா கூட இது வாய்ப்பில்லை. அதே போல் நடந்துச்சு. அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? 4 குஷ்டரோகிகளுக்கு எப்படியும் சாவ போறோம். இந்த சாவ போறோம் நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் அற்புதம் செய்வார். அப்படி இன்னொரு ஆளை சொல்லுங்க பார்க்கலாம். சாரி பாத்து விதவை அப்பம் சுட்டு. அப்படி ஏதாவது பிளான்ல இருக்கா? எதுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை? இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு பதில் அவங்கள வச்சுதான் ஆண்டவர் செய்வார். என் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. அவங்களுக்கே அவங்க மேல நம்பிக்கை இல்லை பாருங்க. அதனாலதான் நாங்க சாவணும்னு முடிவு எடுக்கிறாங்க. அவங்களுக்கே அவங்க மேல நம்பிக்கை இல்லை. எனக்கு என் மேல நம்பிக்கை இல்லாம போறது எனக்கு பிளஸ். ஆமே, நான் என்ன நம்புறதுதான் எனக்கு பெரிய மைனஸ். உலகம் சொல்லும் நீ ஒன்ன நம்புன்னு. ஆமே, நம்ம சுயத்தின் மேல நம்பிக்கை வைக்கிறத நம்முடைய பெரிய மைனஸ். நம்ம கொஞ்சம் இழுத்தாலே அவுட்டு, நம்பிக்கையெல்லாம் போச்சு. ஆண்டவரே, எனக்கோ வயதாகி விட்டது. மகனே பாருங்க, அந்த வயசு காலத்துல கூட, மகனே எனக்கு ஒன்று ஆசீர்வதிக்கணும், போய் ஏதாவது நல்ல வேட்டையாடி அப்போ கூட நான் சாப்பிட்டு உன்னை ஆசீர்வதிக்கணும். 4 குஷ்டரோகிகள் வந்து நம்ம இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம பட்டணத்துல போவோம், அங்கே சாவோம்.
சாவுறது தான் சாவும். சில சொல்லுவாங்க சாகுறது தான் சாரும், ஆட்டோ இடிச்சு செத்தான் கேள்விப்படுறதை விட ஒரு பென்ஸ் இடிச்சு செத்தான். அது கேட்க கொஞ்சம் இது சாவுறதுதான் சாவரும். இங்கே இருந்து சாவணுமா? பட்டணத்துல போய் சாவோம். நாம் இங்கே இருந்தாலும் சாக தான் போறோம். சீரியருடைய ராணுவத்துக்கு போவோம். ஒரு வேளை நம்ம உயிரோடு வைத்தா பிழைக்க போறோம். கொன்றால் சொல்லலாம் குஷ்டரோகி இருந்து பசியில செத்தான்னு சொல்றதை விட சீரியர் கூட அவன் கொண்டான். ஆமென், ஹல்லேலூயா. சில பார்க்கறது நல்ல ஐடியாவா இருக்கு. இவங்க போறாங்க பாருங்க, இவங்க போறாங்க. இவங்க போகும்போது சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தபோது அங்கே ஒருத்தரும் இல்லை. ஏன் இல்லைன்னா அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் சீரியரின் ராணுவத்திற்கு என்ன இரைச்சலை கேட்க பண்ணாராம்? ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் ராணுவத்தின் இரைச்சலையும். ஓ ஜீசஸ், ஆமென். ஆனா இங்க வந்தது யாரு? 4 குஷ்டரோகிகள். ஆமென். நல்ல கவனமா கேளுங்க. இந்த 4 குஷ்டரோகிகளுக்கு தெரியாது காட்ஸ் பிளான். ஆனா இந்த 4 குஷ்டரோகிகளை வச்சு செய்யணும்னு காடுக்கு ஒரு பெரிய பிளான் இருக்கு. உங்க மேல தேவ திட்டம் இருக்குன்னு வைங்களேன். இந்த 4 குஷ்டரோகிகள் இவங்க நடக்கிறது சாதாரணம். ஆனா சத்துருவுக்கு அது எப்படி கேட்கும் தெரியுமா? குதிரை சத்தம் கேட்கும், ரதங்களின் சத்தம் கேட்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அழைக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை எல்லாராலும் ஒதுக்கப்பட்டாலும் அவனை தேவன் ஒரு இடத்துக்கு கொண்டு போகும்போது பாளையத்தில் இருக்கிற சீரிய ராணுவத்துக்கு கேட்கிற சத்தம் குஷ்டரோகியின் சத்தமா இருக்காது. அது ரதங்களின் சத்தம், அது இரைச்சலின் சத்தம், அது மகா ராணுவத்தின் சத்தம். கேட்டதும் அவங்க எல்லாம் ஒருவரை ஒருவர் நோக்கி, ஆமா இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தின் ராஜா யாரு வந்து பாருங்க 4 ராஜாக்களை இப்படிதான் வரான், சொரிஞ்சிட்டே வரான். ஆமே. ஆனா இவங்களுக்கு அது எப்படி கேட்குது தெரியுமா? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க மேல இருக்கிற அழைப்பை சாதாரணமா நினைக்கிறீங்களா? சத்துருவின் பாளையத்துல போய் அதனாலதான் நாங்க கிதியோன்ட்ட சொல்லுவார், இன்னும் உனக்கு டவுட்டா இருக்கா கிதியோனே, நீ என்ன பண்ணு, மீதியானுடைய பாளையத்துல போய் என்ன பேசுறாங்கன்னு கேளு. அது எங்க வீட்டுல ஒரு மனுஷனுடைய சத்துருக்கள் வீட்டுல அப்படிதான் பேசுவாங்க. அவங்க உனக்கு சத்துருக்கள் கிடையாது. ஆமென். சத்துருவின் பாளையத்துல பாரு, அவன் தானே பாளையம் போட்டிருக்கிறான் உனக்கு நன்மைக்கு மேல. அவன் என்ன பேசுறாங்க? இந்த குஷ்டரோகிகள் வருகிறதே ஒண்ணு இங்க சாவும், இல்லைன்னா அங்க சாவும். சாவருதான் சாவரும். நாளைக்கு சரித்திரம் சொல்லட்டும், சீரிய ராணுவத்தை கூட ஃபைட் பண்ணி வேறந்தான். நேர போனா அங்க பார்த்தா எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்க. விட்டுட்டு போனது இவங்க போய் சாப்பிடுறாங்க, கொஞ்சம் பொண்ணு பொருள்லாம் எடுத்துட்டு ஒளிச்சு வைக்கிறாங்க. அப்புறம் மாறி மாறி பார்த்து சொல்றாங்க, இல்ல நாம இப்படி பண்ணது இது நற்செய்தி அறிவிக்கும் நாள். ஓ ஜீசஸ், நல்ல கவனமா கேளுங்க. அதாவது ஒரு வேளை இந்த 4 குஷ்டரோகிகளுக்கு ஒரு வேளைக்கு ஆகாரம் கிடைத்ததுமே அவங்க இது நற்செய்தி அறிவிக்கும் நாளா மாத்தினாங்க. பாருங்க, எத்தனை நன்மைகளை வாங்கிவிட்டு நம்ம இன்னும் அமைதியா இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒருவேளை சாவ போன இடத்துல சாப்பிட வச்சதும் இது நற்செய்தி அறிவிக்கிறான். நீங்க போய் ராஜா கிட்ட சொல்லுங்க. ராஜா கிட்ட சொன்னா ராஜா அது உங்களுக்கு தெரியாது, அவன் அங்க எங்கேயாவது ஒளிச்சிருப்பான். உடனே இன்னொருத்தர் சொல்றான், இல்ல ராஜாவே நம்ம ஒரு 5 குதிரைகளை அனுப்பி பார்ப்போம். அதே போல போறாங்க, அங்க எல்லாமே காலி இருக்கு, எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்க. பொண்ணு பொருள் அவங்க ஓடும் போது போட்டுட்டு போன போர்வை வஸ்திரம் எல்லாமே வழியில கிடக்குது. அப்ப சத்துருக்கள் ஓடிதான் போயிருக்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு நேரம் அதே போல இவங்க என்ன பண்றாங்கன்னா அங்க எல்லாம் தானியம் எல்லாம் விட்டுட்டு போயிருக்கிறாங்க. முந்தின நாள், அதாவது நேற்று சொன்ன வார்த்தை இன்று அதே நேரம் நிறைவேறும் போது இந்த கையிலாக கொடுத்த ஒருத்தன் சொன்னான் தெரியுமா? என்ன சொன்னான் தெரியுமா? கர்த்தர் வானத்தின் மதகுகளை திறந்தாலும் சான்ஸ் இல்லைன்னு. அப்ப எலிசா என்ன சொல்லுவார் தெரியுமா? நீ அதை காண்பாய்
பூசிக்க மாட்டாய். அதே போல இந்த காரியத்தை ஆமென் தீர்மானிக்கிறதுக்கு ராஜா என்ன பண்றாருன்னா விசாரிப்புக்காரனா இருக்க கட்டளையிடுறான். அவன் நின்று பார்த்துட்டே இருக்கிறான். எல்லாரும் வந்து வந்து ஒரு சேக்கால் கொடுத்து வார கோதுமை 2 அப்படி நிறைய சாக்கு நிறைய அள்ளிட்டு போறாங்க. பார்த்துட்டே இருக்கும்போது கூட்டம் ஜாஸ்தியாகி அதுல அவனை நெருக்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி ஒருவர் பலி. அந்த ஒருவர் யார் தெரியுமா? நேத்து ஒருத்தர் ராஜாவுக்கு கை தாங்க கொடுத்துட்டு ஆண்டவர் வானத்தையே திறந்தாலும் பேசிட்டு இருந்தார்ல, ஆமென், உன் தேவன் யார் என்று அறியவில்லை என்றால், அதனால தானே தேவன் யார் என்று அறியாம பேசினேன்னு சொல்லி வாயை ஒருத்தர் அடைப்பார். யார் தெரியுமா? யோபு. அல்லேலூயா. ஆமென் ஆமென். இது ரொம்ப கவனம். கர்த்தர் யார்? அவர் ஒப்பு கொடுத்தேன்னா ஒப்பு கொடுத்துட்டார். அவன் ஒரே இரவில் ஆரோனின் கோலை துளிர்விட வைத்தவர். நம் தேவன் ஒரு பக்கம் ஒரே நைட்ல ஒரு கோலை துளிர்விட பண்றார், இன்னொரு பக்கம் ஒரே நைட்ல ஒரு மரத்தை வேரோட பட்டு போக பண்ணுகிறார். நான் கொல்லுகிறவர் உயிர்ப்பிக்கிறவருமா இருக்கிறேன்.